ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வரும். நம்மளோட டெலகிராம்ல பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லெவல்ஸ் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் தான் எல்லாமே. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன லெவல்ஸ்ல போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா சைடு வேவான்ட்டு எல்லாமே சொல்லிடுறோம். நீங்க வேணும்னா நம்மளோட டெலகிராம் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஜனவரியோட ஃபியூச்சர் லெவல்ஸ் இன்னைக்கான லெவல்ஸ் பார்த்துலாம். 23,700 ஒரு பிவோட் லைனா வந்து ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 23,824. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 23,910 செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 23,941 வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா? சரி, சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 23,583 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். இரண்டாவது சப்போர்ட் பாத்தீங்கன்னா 23,493. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 23,459. ஓகேங்களா? அதாவது வந்து செகண்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 23,493. மூணாவது சப்போர்ட் 23,459. ஓகேங்களா? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து லெவல்ஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணா கொஞ்சம் அக்யூரசி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, சைடிவே மார்க்கெட். ஓகேங்களா? நம்மளோட டெலகிராம் குரூப்ல இது வந்து நம்ம சொல்லிட்டோம். இது வந்து சைடிவே மார்க்கெட்னு சொல்லிட்டு கரெக்டா 10 மணிக்கு வந்து சொல்லியாச்சு. இது வந்து நீ சைடிவே மார்க்கெட்டா இருக்கும். அதாவது வந்து நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இன்னைக்கு வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இன்னைக்கு வந்து அப் ட்ரெண்டா இருக்கும், டவுன் ட்ரெண்டா இருக்கும், இந்த சைடு இருக்கும்னு சொல்லிட்டு. அதாவது வந்து எந்த ஒரு கால்ஸும் எதுவும் நம்ம கொடுக்கறது இல்லை. இது வாங்குங்க, விற்குங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பை அண்ட் செல் வந்து நம்ம எதுவும் சொல்றது இல்லை. ஓகேங்களா? இது லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்ல வந்து மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு கணிச்சு சொல்றோம், அவ்வளவுதான். எதுவுமே பாத்தீங்கன்னா 100% எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதை வந்து இந்த லெவல்ஸை வந்து உங்களோட சார்ட்ல டிரா பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா சொல்றேமே தவிர நீங்க இங்க ட்ரேட் எடுங்க, இங்க வந்து பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க யாரும் எதுவும் சொல்றது இல்லை. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ஷனோட லெவல்ஸ் பார்த்தலாம். இது பாத்தீங்கன்னா நிஃப்டியில வந்து 23,700 காலு, 23,700 புட்டு. ஓகேங்களா? இந்த 120 117ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிவோட் லைனா வந்து ஆக்டிவ் ஆகும் இதுல. அதே மாதிரி புட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 117 120 வந்து ஒரு பிவோட் லைனா ஆக்டிவ் ஆகும். இதுல வந்து 120 24. ஓகேங்களா? கால் சைட்ல. இப்போ 223 260. ஓகேங்களா? இதை எப்போ கிராஸ் பண்ணி மேல மார்க்கெட் போகுதோ அது வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கான நல்ல ஒரு சான்ஸ். ஓகேங்களா? நல்ல ஒரு ஒன் சைடா இருக்கும் மார்க்கெட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி புட் சைட்ல வந்து இந்த 260 எப்போ கிராஸ் பண்ணுதோ மார்க்கெட், அப்போ வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சைடுவேவா இருந்தா என்ன ஆகும்னா இந்த 120க்கு தாண்டாது, இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு கீழே கரைச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த 120 தாண்டாது. ஓகேங்களா? இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எப்போ இந்த 260 தாண்டா அப்பதான் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கும் மார்க்கெட். கால் சைடா இருந்தாலும் சரி, புட் சைடா இருந்தாலும் சரி. இந்த 60 கிளாஸ் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா அப்பயே தெரிஞ்சுங்க நீங்க வந்து ப்ரீமியம் வந்து மெல்டிங்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அன்னைக்கு ட்ரேட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? நல்ல ஒரு சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ வந்து கிராஸ் பண்ணதோ அப்போ வந்து நம்ம இது பண்ணா நல்லது. ஓகேங்களா? சரி, இது வந்து கால் புட்டுக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? இந்த லெவல்ஸை வந்து உங்களோட சார்ட்ல வந்து டிரா பண்ணிட்டு எப்படி இருக்கு அக்யூரேசி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்க பை செல் எடுக்கிறது உங்களோட இது. ஓகேங்களா? எங்க எடுக்கணும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து இந்த அதெல்லாம் பாத்துக்கணும். லெவல்ஸ் எங்க சார்ட்ல டிரா பண்ணிட்டு அதுக்கான இதுவை வந்து நீங்க பாத்துங்க. ஓகேங்களா? அக்யூரேசி எப்படி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இதுவா இருக்கும். ஓகேங்களா? சரி, நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கொடுத்த லெவல்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஹையும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல. ஓகேங்களா? இதுதான் நடந்தது. ஓகேங்களா? சரி, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு
நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 23,824 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 23,585 இந்த லெவல்ஸை எப்போ உடைக்குதோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டவுனில் உடைக்கணும். இந்த லெவல்ஸை 23,585 உடைச்சாதான் டவுன் ட்ரெண்டு. அதே மாதிரி 23,815 இந்த 824 உடைச்சி மேலே போச்சுன்னா தான் ட்ரெண்டாக இருக்கும், அப் ட்ரெண்டாக இருக்கும். இல்லைன்னா அது இருக்கும் வந்து இதுக்குள்ளேயே இன்னைக்கு சைடு வேலை இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இதுக்குள்ளேயே வந்துச்சுன்னா அன்னைக்கு சைடு ட்ரேடே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? இதை இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களோட சார்ட்ல ட்ரா பண்ணிட்டு அக்யூரசி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.